ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மனி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நேற்று ஃப்ரைடே காலையிலேருந்து மதியம் வரைக்கும் என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய விலாக் அண்டு சமையல் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும். பெண்களுக்கு தேவையான அனைத்துமே நம்ம சேனலில் இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ காலையில் எழுந்திரிச்சு வெள்ளிக்கிழமை நல்ல மங்களகரமாக வீட்டுக்கு முன்னாடி அழகாக கோலம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம வீட்டில் பூத்திருந்த ரோஸ் அழகாக பூத்திருந்தது காலையில். அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு வந்துட்டு எப்போதும் போல் நம்ம முதல் நாள் ஈவினிங்கே வந்து வியாழக்கிழமையே வந்து கிச்சனில் நைட்டே எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ காலையில் எழுந்திரிச்சு அழகாக வந்து அரிசி மாவில் வந்து கோலம் போட்டுட்டு எல்லா பக்கமும் மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுக்கிட்டேன். இதை ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, அரிசி மாவு நம்ம அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்து கோலம் போட்டுக்கலாமா அப்படின்னு. தாராளமாக போடலாம். அரிசியில் கோலம் போடுறதே வந்து எறும்புகளுக்கு உணவாகணுங்கிறதுக்கு வேண்டியதான், சின்ன சின்ன உயிர்களுக்கெல்லாம் அது வந்து உணவாக ஆகணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியதான் அரிசி மாவு கோலம் போடுறது. நீங்கள் வந்து தாராளமாக அரிசி மாவில் கோலம் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முதல் நாளே வந்து இது கதவு நிலக்கதவு எல்லாமே தொடச்சி விட்டுருந்தோம். இப்போ அதில் வந்து நான் வந்து ஸ்வஸ்திக் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே வந்து திருநீரில் வந்து பட்டை போட்டு வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம நிலக்கதவில் இப்படி ஸ்வஸ்திக் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நடக்கிற எல்லா விஷயமே வெற்றிகரமாக முடியணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஸ்வஸ்திக் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எப்போதும் போல் நம்ம வெள்ளி செவ்வாய் வந்து மாக்கோலம் போடுவோம். அதுபோல் நான் இப்போ சிம்பிளாக ஒரு மாக்கோலம் போட்டுக்கிறேன். இது மாக்கோலம் போட்டு இது நல்லா காஞ்சி ஈவினிங் ஆறுக்குள்ளே பார்த்திங்கன்னா எறும்பு வந்து சாப்பிட்ருங்க. பாதி தான் இருக்கும், எல்லாத்தையுமே வந்து எறும்பு வந்து சாப்பிட்றோம். ஆனால் வந்து கோலம் இல்லைன்னு கவலைப்படுறத விட அது சாப்பிட்ருச்சின்னு நினச்சி சந்தோஷம்தான் வந்து நம்மளுக்கு அதிகம் வரும். அப்படியே சின்ன சின்ன துகள்களையும் அப்படியே இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நிலவாசலில் வந்து அப்படியே வந்து 2 பக்கம் கோலம் போட்டுட்டு நடுவில் வந்து லக்ஷ்மி பாதம் போட்டுக்கிறேன். இப்படி நிலக்கதவில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் இப்படி மாக்கோலம் போடுறதெல்லாம் ரொம்ப விசேஷமானது. வாரம் நீங்கள் செஞ்சால் கூட போதும். வாரத்துக்கு ஒரு டைம் வெள்ளிக்கிழமை செஞ்சால் கூட போதுங்க. அது வந்து வாரம் ஃபுல்லாக நம்ம நிலக்கதவில் அப்படியே இருக்கும், அழியவே அழியாது. இப்போ அதே போல் சைடில் எல்லாம் நம்ம நேற்றே வந்து க்ளீன் பண்ணி விட்டுருந்தோம். இப்போ அதுலேயுமே மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுக்கிறேன். இப்போ வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை செய்யும்போது பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து அலங்காரம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இந்த இடத்துல நிலக்கதவில் நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஓம்னு வரைஞ்சிக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்வஸ்திக் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா இது மாதிரி நான் வந்து பெருமாளுக்கு உள்ள அந்த பெருமாள் முத்திரை போட்டிருக்கிறேன். சைடில் எல்லாம் குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கோலத்துலேயும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்படியே அந்த லக்ஷ்மி பாதத்துலேயும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுக்கலாங்க. இது எப்படி நீங்கள் கொடியாக போட்டாலும் சரி, இல்லை கம்பி கோலம் போட்டாலும் சரி, எது நம்மளுக்கு தோணுதோ அதை வந்து சிம்பிளாக போட்டால் போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த கீழே போடுறது தான் வந்து எறும்பு சாப்பிட்றதுங்க. மேலே கூட அந்த நிலவாசலில் வந்து நம்ம முன்னாடி வந்து நெட்டோர் போட்டிருக்கிறதுனால உள்ளே எறும்பு வர முடியாது. அது அப்படியே இருக்கும், வாரமானாலும் அழியவே அழியாது. நானாக வந்து துணி வச்சு அழிச்சாதான் அது வந்து அழியுங்க. இல்லைன்னா அப்படியே எப்படி போட்டனோ அதே போல் கலையாமல் அப்படியே இருக்கும். இந்த கீழே போடுற மாக்கோலத்தை தான் வந்து எறும்பு இப்போ நான் 10 மணிக்கு இதெல்லாம் போட்டு காலையில் பூஜைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு 11-12 மணிக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா அது அப்படியே காஞ்சிரும். சின்ன சின்ன துகள்களை ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போயிருங்க. அடுத்த நாள் காலையில் ஒன்றுமே இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் விட்டு இருக்கும். அப்படி சாப்பிட்ருச்சின்னு நினச்சி சந்தோஷப்படுவேன் நான். அதுக்கப்புறம் முன்னாடி போட்டுட்டு இப்போ வந்து அதுக்கு முன்னாடி கீழே வந்து போட்டிக்கோல சிம்பிளாக ஒரு மாக்கோலம் போட்டுக்கிறேன்.
இது மாதிரி வீட்டுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் கோலமெல்லாம் போட்டு அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பார்க்குறப்போ ரொம்ப வீடு மங்களகரமாக இருக்கும். இதை நான் வந்து எல்லா வீடியோஸ்லேயுமே உங்களுக்கு நான் இதே வார்த்தையை தான் சொல்லிகிட்ருக்கிறேன். செஞ்சு பாருங்கள், அதுவே ஒரு மன திருப்தியாக இருக்குங்க. வீடு பார்க்குறப்பவே ரொம்ப லட்சுமி கடாட்சமாக இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டு பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருந்துக்கும். இப்போ முன்னாடி கோலம் போட்டுட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுக்கிறேன். இப்போ முன்னாடி எல்லாம் நல்லா மங்களகரமாக அழகாக வந்து கோலம் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து துளசி மாடத்துக்கிட்ட நான் வந்து கோலம் போட்டுக்கிறேன். வெள்ளிக்கிழமை எப்போதுமே துளசி மாடத்துக்கும் வந்து கோலம் போட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு தீபம் ஏற்றுவோம். நான் வந்து முன்னாடி வந்து போட்டிக்கோளில் தான் வச்சுருக்கிற துளசி மாடம். இது நம்மளுடைய வீடியோவில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போக பார்த்தீங்கன்னா காலையில் தினமுமே தாட்ஸு கொடுக்குறேங்க. அதாவது நான் போட்ட கோலங்களில் அப்படியே வீடியோவாக எடுத்து தினமும் உங்களுக்கு அழகான பாட்டுகள் வச்சு கொடுத்துட்ருக்குறேன். இப்போ துளசி மாடத்துக்கு முன்னாடி கோலம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அப்படியே வந்து துளசி செடிக்கு அப்படியே தண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே வந்து நம்ம சுவாமி வந்து அம்மனுக்கு இன்றைக்கி அலங்காரம் பண்ணி நம்ம சாமி கும்பிட்றதுக்கு வேண்டி எப்போதும் முன்னாடி கொஞ்சமாக வலிச்சு விட்டுட்டு அதில் கோலமெல்லாம் போட்டுருவேன். இப்போ அது அப்படியே காஞ்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் பூ வேப்பிலை எல்லாமே எடுத்தாந்து வச்சுட்டேன். நம்ம வீட்டில் பூத்த செம்பருத்தி பூ எல்லாமே கொண்டாந்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து அம்மன் சிலையும் கழுவிட்டு எடுத்தாந்து வச்சுருக்கிறேன். இப்போ அழகாக வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம். நல்லா அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுட்டு பூஜைகள் செய்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருந்தது. மொபைலை வச்சுட்டு நான் அப்படியே பூஜைகள் செஞ்சிட்ருந்தேன். என்னாச்சு அப்படின்னா மொபைல் வந்து ஃபுல் ஸ்டோரேஜ் ஆகிடுச்சிங்க. ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக வீடியோ வந்து கரெக்டாக அந்த அலங்காரம் பண்ணி முடித்ததுலேருந்து எடுத்துக்கொண்டு வச்சதுலேருந்து கவரே ஆகலை. நானும் சரி ஓகே அது ஓடிட்டுருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நானும் அப்படியே பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு எடுத்து பார்க்குறேன். எதுவுமே வந்து ரெக்கார்ட் ஆகவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தேன். பூஜையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்ணுக்கு நிறைஞ்சிருந்தது. என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. எல்லா சுவாமிகளுக்குமே அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகள்லாம் செய்வேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிறதா சொல்லுவீங்க. இன்றைக்கி அதே போல் தான் அழகாக அலங்காரமெல்லாம் பண்ணி எடுத்து வச்சுட்டு பூஜைகளை ஆரம்பிச்சுட்டு நல்லா அபிஷேகமெல்லாம் அழகாக இருந்தது. நல்லா தீபாராதனையெல்லாம் நல்லா பொறுமையாக செஞ்சேன். ஆனால் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சாரி, மன்னிச்சிக்கோங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து நான் ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அடுத்த ஃப்ரைடே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அழகாக வந்து சந்தன காப்பு அலங்காரம் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ நான் வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள். இப்போ அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு நல்லா ட்ரெஸ் எல்லாம் வந்து நீட்டாக உங்களுக்கு போட்டு விட்டுட்டு இப்போ எடுத்து வச்சு பூஜைகள் செஞ்சுட்டு எடுத்து பார்க்குறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ரெக்கார்டாகவே இல்லைங்க. அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி ஓகே அது வரைக்கும் பார்த்துருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் நான். அதுக்கப்புறம் வந்துட்டு பூஜைகள்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் அதில் இருந்ததெல்லாம் கொஞ்சம் டெலீட் பண்ணிவிட்டேன். ஃபோட்டோஸ் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மொபைலில் இடம் இருந்தது. அதில் வந்து டக்குன்னு செஞ்சதுனால இந்த வேலைகள்லாம் செஞ்சேன் அப்படின்னு காட்டுறதுக்கு வேண்டியதாக எடுத்தேன். ஃபுல் வீடியோவை எடுக்க முடியல. அப்புறம் பாலை காய்ச்சி முடிச்சுட்டு ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமையல் செய்ய ஆரம்பித்தான். சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரை பொரியல் பண்ணிவிட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கும் ஃப்ரை பண்ணேன். இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது சாப்பாடு வெந்துருச்சு. அதை எடுத்து வடித்து வச்சுட்டேன். அப்புறம் நேற்று வச்சு மோர் குழம்பு கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் டே விலாகு, ஃப்ரைடே உடைய ஃபுல் டே விலாகு இது தான். ஃபுல் டே கிடையாது, மதியம் வரைக்கும் செஞ்ச வேலைகள் இது தான். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எல்லோரும் லைக் கொடுத்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.